तस्य उपरि मणिपीडे ताम्रामोरुहदलप्रभ शोणाः व्यायाम्यणङ्गकुसुमप्रमुखा देवी च विधृतपूर्वासाः. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ தேர்ட் ஆவரணத்துக்குள்ளே இப்போ வரோம். அதாவது 2 ஆவரணத்தை தாண்டி 3வது ஆவரணம். முதல் ஆவரணம் வந்து என்னது சம்ஷோ, அது மோகன சக்கரம் இல்லையா? மோகன சக்கரத்தை தாண்டி மோகனம் வந்து என்ன பண்ணும் ஆக்சுவலாக? மோகன சக்கரம் வந்து எல்லாத்தையும் வெளி விஷயத்தில் நம்மளை ஈடுபட வைக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ள தேவதைகள் எல்லாம் அங்கே உட்காண்டிருந்தா பார்த்தோம். ஸோ அந்த தேவதைகள்லாம் நம்மளை வெளி விஷயத்தில் ஈடுபடுத்துகிற மாதிரி 2வது லேயர் வந்து சர்வாஷா பரிபூரக சக்கரம் இல்லையா? சர்வ ஆஷா பரிபூரகன்னா ஆஷான ஆசைகள், நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடியது 2வது. ஸோ விசேஷ விஷயங்களில் விழறோம், ஆசைகளை பரிபூர்த்தி பண்ணிக்கிறோம் 2வது சக்கரத்தில். இப்போ 3வது சக்கரத்தில் வரோம். 3வது சக்கரத்தில் தஸ்ய உபரி மணிப்பீட்டே, ரத்தனங்களால் பொறிக்கப்பட்ட மணிகளால் பொறிக்கப்பட்ட ஒரு பீடமாக இருக்குது. தாமிர அம்போருக பிரபா ஷோனாகா. அதாவது இவாளெலாம் இந்த தேவிதைகள்லாம் எப்படி இருக்கான்னு சொன்னால், தாமிரன்னா ரெட்டு, தாமிரன்னா நார்மலாக காப்பர்னு சொல்லுவோம், இந்த ரெட் கலரை குறிக்கிறதுங்க. ஸோ அம்போருகன்னு சொன்னான்னா லோட்டஸ். ஸோ ரெட்டு கலர் லோட்டஸோடைய பெட்டல் போல், தளம்னா பெட்டல், அதோடைய இதழ் போல் இருக்கக்கூடிய பிரபை, அப்படிப்பட்ட ஒரு அழகோடு இருக்கக்கூடிய ஷோனாகா. ஷோனானா ரெட் கலர். ஸோ அந்த மாதிரிப்பட்ட தேவதைகள் அவள் யாருன்னு சொன்னால் அனங்க குசுமா முதலியவர்கள். ஸோ அனங்க குசுமானு முதல் லேடியை மட்டும் கொடுப்பா, பாக்கி எல்லா தேவதைகளும் அங்கே நம்ம பின்னாடி பார்த்தோம்னா அனங்க குசுமா, அனங்க மேக்கலா, இதெல்லாம் உங்களுக்கு படத்தில் அனுப்பிச்சிருக்கேன். உங்களுக்கு அப்புறமா மெதுவாக கூட பார்த்துக்கலாம். இதை ஜஸ்ட் வீல் கோ த்ரூ, ஏன்னா இதில் இருக்கிறதுனால. ஸோ அனங்க குசுமா முதல் தேவதை. அப்புறம் அனங்க மேக்கலா, எல்லாருமே அனங்கான்னு ஸ்டார்ட் பண்ணுவாள். ஸோ அனங்க மேக்கலா, மேக்கலான்னு சொன்னாலும் இது இடையில் இருக்கக்கூடிய ஒட்டியானம். ஸோ அந்த மேக்கலையாக இருக்கக்கூடியது ஒரு பரிணமித்து அனங்க மேக்கலை வடிவம் எடுத்து இருக்குது அப்படியே. ஸோ அனங்க மதனா, மதனான்னு இது மோகத்தை ஏற்படுத்தக்கூடியவள். அனங்க மதனா துரான்னு சொன்னாலே நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ அந்த மன்மத வேதனை, அந்த காமத்தை கொடுக்கக்கூடியவள் மன்மதா துரான்னு சொன்னான்னா டிகிரி ஆஃப் கம்பேரிட்டிவ் டிகிரி, இதை விட மேலே அனங்க மதனாவை விட மேலா இருக்கக்கூடியவள் அனங்க மதனாதுரா. அனங்க ரேகாங்கிறது ரேகை. அனங்க ரேகைன்னு சொல்லும்போது சித்திரம், அந்த அனங்கனுடைய சித்திரத்தை உடையவள். ஸோ அனங்க ரேகா. அப்புறம் அனங்க வேகினி. அனங்க வேகினின்னு சொன்னான்னா இது நம்மளுடைய வேகத்தை ஏற்படுத்தக்கூடியவள் எடுத்துக்க வேண்டியது அனங்க வேகினி. அப்புறம் அனங்க அங்குஷா. அங்குஷங்கிறது தேவியோட கையில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக கூட பார்க்குறோம் இல்லையா? அங்குஷம் அப்படிங்கிறது ஒரு ஆயுதம். ஸோ அனங்க என்னப்பா? ஸோ அதுக்கப்புறம் அனங்க அங்குஷாங்கிறது நம்ம ஆயுதம் இல்லையா? ஸோ அனங்க அந்த மன்மத வேதனையை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு தேவதை அங்கே இருக்கா, அங்குஷ மாட்டோமா. அனங்க மாலினின்னு இந்த அனங்கனியே மாலையாக ஆபரணமாக உடைய இந்த மாதிரி யோகினி தேவதைகள். இவாள் எல்லாருமே யோகினி தேவதைகள். அனங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமனாக யோகினி தேவதைகளை குறிக்கக்கூடியது இங்கே எல்லாமே அனங்கங்கிற ஆரம்பிக்கிற தேவதைகளாக இருக்கா. இப்படிப்பட்ட 8 தேவதைகள் அம்போருக தலப்பிரப ஷோனாகா. ஸோ இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கக்கூடியவர்கள். பிரமுகா தேவீஷ வித்ருத கூர்பாசாக. வித்ருத்தன்னு அணிந்து கொண்டா, திருத்தம்னானே அணிந்து கொண்ட, தரித்து கொண்டான்னு அர்த்தம். ஸோ திருத்த கூர்பாசாகன்னு அந்த கச்சை கட்டி கொண்டா. அந்த காலத்தில் கச்சை தானே போட்டுப்பா, சட்டைன்னு சொல்ல மாட்டா, கச்சைம்பா. ஸோ அப்படி கூர்பாசான்னா அந்த கச்சையை கட்டி கொண்டிருக்கக்கூடிய தேவதைகளாக 8 பேர் இருக்கா. ஸோ முதல்ல 3 ஸ்கொயரு, அந்த 3 ஸ்கொயரில் 10 8 10 அப்படி 10 8 18 28 தேவதைகள் அங்கே ஆவரணத்தில் ஆவரணம்னா பேர் அதுக்கு. ஆனால் அது 3 ஸ்கொயரால் ஃபார்ம் பண்ணின இது. அதில் ஒவ்வொரு ஸ்கொயர்லேயும் 10, நடுவில் 8, அதுக்கப்புறம் 10. இதை மாதிரி அனிமாதி தேவதைகள், பிரம்மா, பிராக்மி அப்படிங்கிற தேவதைகள் ஸ்டார்ட் பண்ணுறது. அந்த மாதிரி ஒரு 28 தேவதைகள். அப்புறம் 2வது ஆவரணம் 16 இதழ்களை கொண்ட அந்த தாமரை, 16 பெட்டல்ஸ் இருக்கக்கூடிய தாமரை, அதில் 16 தேவதைகள் அங்கே இருக்கா. இது 3வதாக இருக்கக்கூடியது. இது வந்து 8 தேவதைகள், 8 இதழ் தாமரைகள். ஸோ 8 பெட்டல்டு. இதெல்லாமே நம்ம சௌந்தர்ய லகரியில் இதெல்லாமே பார்த்துருக்கோம். 8 இதழ், இந்த 43 கோணங்கள் இருக்குது, இல்லை பார்த்தோம் இல்லையா? உள்ளுள்ள கோணங்கள் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? இப்போ வெளியிலேருந்து உள்ளே வரோம். 3rd ஆவரணத்துக்கு வந்திருக்கோம் நம்ம. संक्षोभकारके अस्मिन् चक्रे
श्री त्रिपुरसुन्दरी साक्षात् गुप्ततर आप्याः गोपायतु मां कृपार्द्रया दृष्ट्या. ஸோ இப்போ இதில் வந்து தேவி, அதாவது எல்லாத்தையும் இப்போ வந்து ஒரு மந்திரம்னு சொன்னோம்னா என்ன பண்ணுவோம், மந்திரத்துக்கு ஒரு ரிஷி இருப்பார், மந்திரத்துக்குன்னு ஒரு சந்தஸ் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஒன்றொன்றுக்கு ஒரு ஒரு லேபல் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இங்கே ஒவ்வொரு ஆவரணத்துலேயும் ஒரு தேவி, அதாவது காமேஸ்வரனாகத்தான் அந்த பிந்து சக்கரத்தில் இருக்கும்போது சதாசிவனோடு கூட இருக்கக்கூடிய காமேஸ்வரி ரூபமாகத்தான் தேவி இருப்பாள். பிந்துவில் வரும்போது அவளுடைய அம்சமாக இருக்கக்கூடிய தேவதைகள் ஒரு ஆவரணத்துலேயும் அவளுடைய அம்சமாக மெயின் டெய்ட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு எல்லாமே அவளோட ஊர் பேரே திரிபுரம், அவளோட ஊர் பேரே திரிபுரம்னு பேர். அது எல்லா அந்த மெயின் டெய்ட்டி வந்து எல்லாத்துலேயுமே திரிபுரான்னு தான் ஆரம்பிக்கும். ஸோ போன சக்கரத்தில் பார்த்தோம்னா திரிபுரேஷி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, சர்வாஷா பரிபூரக சக்கரத்தில் திரிபுரேஷின்னு பார்த்தோம். அதுக்கு முந்தின சக்கரத்துலேயும் திரிபுரான்னு தான் ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து மூணாவது ஆவரணத்தில் அவள் பேர் என்னென்னா, அந்த தேவியோட பேருன்னு சொன்னால் திரிபுர சுந்தரி போட்டிருக்கு. ஸோ ஸ்ரீ திரிபுர சுந்தரி சாட்சாத். ஸோ இதுதான் மெயின் டைட்டி. அவளை சுற்றி யோகினி தேவதைகள் எங்கே போனாலும் சுற்றி பரிவாரங்கள் இருப்பாள். ஸோ அந்த தேவதையோட பரிவார தேவதைகளாக இந்த 8 யோகினி தேவதைகள் இருக்கா. இந்த சக்கரத்துக்கு, இந்த சக்கரங்கிறது யந்திர ரூபம் இல்லையா, யந்திரம் மந்திரம் இது யந்திரம் தந்திரம் மந்திரம் 3 நம்ம பார்க்குறோம். யந்திர ரூபமாக இருக்கிறது வந்து அருவமே உருவமாக அப்படின்னு அர்த்தம். யந்திரங்கிறது யந்திரத்தில் வரைகிறோம், ஆனால் அந்த அருவத்திலேயே உருவமாக நம்ம வழிபடுறோம் இல்லையா, அதுக்கு பேர் யந்திர ரூபம்னு பேர். மந்திரம்னு சொன்னால் சுத்தமாகவே அருவம், அது மந்திரம்தான், அது வெறும் ஜபிச்சுட்டு இருக்க வேண்டிதான். அதில் வந்து அங்கே உருவமாக பார்க்குற சோழியே கிடையாது, அது அருவம். இதுவே தந்திரம் சொன்னால் ஆகம தந்திரங்கள், அது விக்கிரக வழிபாடு, உருவ வழிபாடு. ஸோ இதுதான் வித்தியாசம். எல்லாமே தேவியோட வழிபாடு தான். ஒன்று அருவம், ஒன்று அருவ உருவம், ஒன்று உருவம், அப்படி 3 இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம யந்திர ரூபமாக தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். எல்லாமே ஒவ்வொரு ஆவரணமே யந்திர ரூபமாக இருக்குது. இந்த சக்கரத்துக்கு பேர் சம்சோபகாரகே அஸ்மின், சம்சோபன சக்கரம். சம்சோபனம் சோபனம், சோபனம்னாலே நீக்கிறது, அழிக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். சுபதி அப்படின்னா அழிக்கிறது. அப்போது என்னத்தை அழிக்கிறதுங்க, சம்சோபனம்னா எல்லாத்தையும் அழிக்கிறதுன்னு சொன்னான்னா எல்லாத்தையும் நீக்கி நீக்கி நேத்தி சொல்கிறோம் இல்லையா, எல்லாத்தையும் நீக்கி இருக்கிற ஒரே பரம வஸ்துவாகப்பட்ட அம்பாளை பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. இப்போ நேராக காமேஸ்வரியை தான் நம்ம தியானிக்க போனோம். ஸோ அதனால் எல்லாத்தையும் நீக்கிறதுக்காக இருக்கக்கூடியது இந்த சக்கரம். முதல் சக்கரத்தில் எல்லாம் அட்ராக்ஷன், வெளியில் அவுட் சைடு. ஸோ 2வது சக்கரத்தில் ஆசையெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிறது. 2வது சர்வ ஆஷா பரிபூரகம், எல்லா ஆசையும் நிறைவேற்றியாச்சு. 3வது சக்கரம் வரும்போது வேண்டாததையெல்லாம் நீக்கிறது, உனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சக்கரம் இது. ஸோ கோப்த்ரி குப்ததர ஆட்யா, குப்ததர இந்த யோகினிகளுக்கு ஒரு காமன் நேம் இருக்குது. அந்த யோகினி தேவளுக்கு அவளுக்கு குப்ததர யோகினிகள் அப்படின்னு பேர். ஸோ குப்ததரன்னு நல்ல மறைப்பொருள். குப்தன கோபனம்னாலே மறைக்கிறது. ஸோ அதாவது சூஷ்மத்துக்கு போயிட்டு இருக்கோம் நம்ம. அப்படி ஸ்தூலத்துலேருந்து சூஷ்ம தேவி பிந்து வடிவத்தில் இருக்க போகிறா இல்லையா. ஸோ அது மாதிரி குப்ததர ஆக்கியா அப்படிப்பட்ட யோகினி தேவதைகளோடு கூட கோப்த்ரி யார், இங்கே திரிபுர சுந்தரி சாட்சாத்தாக திரிபுர சுந்தரி வடிவமாக இருக்கக்கூடிய தேவி அந்த 3வது சக்கரத்தில் இருக்கா. கோபாயது மாம் கிருபா ஆர்திரயா திருஷ்டியா. ஆர்திரையான கனிவு, ஆர்திரம்னு ஈரம், கனிவு. ஸோ கனிவான திருஷ்டியோட மாம் கோபாயத்தோ என்னை ரட்சிக்கட்டும். கோபனங்கிறது ரட்சிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம், கோபனங்கிறது மறைக்கிறதுன்னு ஒரு அர்த்தம். ஸோ மறைப்பொருளாக ரகசியமாக குப்ததர யோகினி தேவதைகள் அப்படி இருந்துண்டு அந்த திரிபுர சுந்தரி ஆகப்பட்டவள் என்னை அவளுடைய கனிவான திருஷ்டியால் காப்பாற்றட்டும்னு கேட்குறாருங்க துர்வாசர். संक्षोभकारके अस्मिन् चक्रे श्री त्रिपुरसुन्दरी साक्षात् गोत्री गुप्ततराख्याः गोपायतु मां कृपार्द्रया दृष्ट्या. संक्षोभिनी प्रधानाः शक्तिः तस्य ऊर्ध्ववलयकृतवासाः आलोलनीलवेणीरन्तः कलयामि यौवन उन्मत्ताः. ஸோ இப்போ வந்து தஸ்ய ஊர்துவம்னு சொல்கிறேன். அப்போ 4வது சக்கரத்துக்குள்ளே வரும்.
இதுக்குள்ளே இன்னொரு பாயிண்ட் இருக்குது. இதில் என்னென்னா, ஒவ்வொரு சக்கரத்துக்குமே அந்த பூஜை பண்ணும்போது இந்த ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கு தான் இதெல்லாம் மெயினாக. ஸ்ரீவித்யா உபாசனையில் தான் எல்லா தேவதைகளும் வந்துவா, எல்லா தேவிகளையும் சக்தி வடிவமாக அவள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்பாள். அதனால தான் ஸ்ரீவித்யா மந்திரத்தில் தான் கடைசி 64 கலைகளை பண்ணிவிட்டு சௌந்தர்யலகரில் பார்க்குறோம். 64 கலைகளை பண்ணிட்டார் அம்மாடின்னு உட்காந்துக்கிறார் சிவன். உடனே இல்லை, தேவி சொல்கிறா, இல்லை இந்த கலைகளுக்கெல்லாம் ஆதாரமான ஒரு கலையை நீ உண்டாக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவளுடைய கட்டளைக்காக வேண்டி பகவான் ஸ்ரீவித்யா கலையை படைத்தார்னு பார்க்குறோம். சதாசிவனாகப்பட்ட சிவன் படைக்கிறார்னு பார்க்குறோம். அப்போது அது ஸ்ரீவித்யா மந்திரம் சகலரையும் உள்படுத்தி கொண்டு இருக்கணும். அப்போ தான் எல்லாத்தையுமே கும்பிடுறா இருக்கு. 64 கலைகள்ங்கிறது என்னது? நம்மளுடைய அந்த பெயிண்டிங்கு, டிராயிங்கு, நர்த்தனம், டான்ஸு, மியூசிக் எல்லாமே கலைகள் தான். சில்பக்கலைன்னு எல்லாமே கலைகள் தான். ஸோ அந்த கலைகளுக்கு மேலேனா இப்போ இந்த சக்திகள் வந்து எல்லா விதமான சக்திகளோடு கூட இருக்கணும். ஸோ அதனால நம்ம ஏற்கனவே தேவி பாகவத்தில் பார்த்தோம். டம்மு, ரம்மு, லம்மு, சம்முன்னு இப்படிலாம் வந்து பார்த்தோம் நம்ம. ஸோ டம்முங்கிறது டாக்கினி தேவதை, அப்புறம் ரம்மு ராக்கினி தேவதை, லம் வந்து லாக்கினி, சம் வந்து சாக்கினி, அப்படி ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒரு தேவதைகளை குறிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ முதல் சக்கரத்தில் வந்து டாக்கினி தேவி பூஜையாமி அப்படின்னு பூஜை பண்ணுவான். இதெல்லாம் ஸ்ரீவித்யா உபாசகர்கள் பண்ணக்கூடிய பூஜை. நம்ம ஒரு ரெஃபரன்ஸு நம்ம பார்த்துப்போம், அவ்வளோதான். ஸோ டாகினி தேவியும் பூஜையாமின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை, இந்த 9 ஆவரணங்கள் 9 ரத்னங்களையும் குறிக்கிறதா இருக்குது. ஒவ்வொரு ஆவரணமும் ஒரு ரத்னத்தோட ஒரு இதாக இருக்குது, பிரதிபலிப்பாக இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் அது ஒரு அடையாளமாக இருக்குது. அப்படி பார்த்தா முதல் இது வந்து புஷ்பராகம், நவரத்னம் வந்து புஷ்பராகம் முதல் ஆவரணத்தில். அதே இதில் பிரகஸ்பதியோட கிரகம், நவ கிரகங்கள் இருக்கு, அது பிரகஸ்பதியோட கிரகம் முதல் ஆவரணத்தில். 2வது ஆவரணம் வந்து ரம் ராக்கினி தேவன். இது வந்து திருப்பியும் இந்த தேவி பாவத்தில் படித்தா தான் எங்கே ரம்மர் பார்த்தோம், எங்கே லம்மு பார்த்தோம், டம்மு பார்த்தோம், எல்லாம் பார்த்தாச்சு நம்ம தேவி பாவத்தில். ஒன்றும் ஞாபகம் இருக்காது. இதெல்லாம் ஒரு வாட்டி படித்தா இதெல்லாம் அவ்வளோலாம் மண்டல ஏறாது. இருந்தாலும் நம்ம இப்படிலாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். ஸோ ராக்கினி தேவதை வந்து 2வது சக்கரத்தில் அவ்வளோ பூஜையாமின்னு சொல்லி பூஜை பண்ணும்போது அதோட நவரத்னம் வந்து பவழம், அப்புறம் கிரகம் வந்து செவ்வாய் கிரகம். இப்போ 3வது ஆவரணம் இதே மாதிரி வரும்போது லம் லாக்கினி தேவியும் பூஜையாமி அப்படின்னு பூஜை பண்ணுவான். அப்போ அந்த லாக்கினி தேவதை வடிவமாக பூஜை பண்ணுறோச்சோ இதெல்லாம் வந்து இந்த எழுத்துக்கள் வடிவமாக அக்ஷரம், ஏன்னா அக்ஷரமும் தேவி தான். ஸோ ஒவ்வொரு அக்ஷர வடிவமாக இருக்கிறா, அதுவும் பார்க்குறோம் நம்ம சௌந்தர்யலகரி பார்க்குறோச்சோ அக்ஷர வடிவமாகவே இருக்கிறாள் இல்லையா. அது மாதிரி வைரம் வந்து அதோடைய 3வது ஆவரணம் நவரத்னம் வைரம். அப்புறம் சுக்கிர கிரகம் வந்து சுக்கிரன். 4வது ஆவரணம் இப்போ என்ட்ரு ஆகிறோம் நம்ம. ஸோ தஸ்ய ஊர்துவம் வளையக்கிருத வாசாக, ரவுண்டாக உட்காந்துருக்காங்கிறான். வளையல்னா ரவுண்டு. ஸோ வளையக்கிருத வாசாக, ரவுண்டாக இருக்கக்கூடிய வீடுகளில், வாசாகான இருப்பிடங்கள், அவளுக்கு எல்லாம் ரவுண்டாக அப்படியே கட்டி போட்டிருக்காங்க. அந்த இடத்துல 4வது ஆவரணத்தில் சம்ஷோபினி பிரதானாக, இங்கே இருக்கக்கூடிய தேவதைகளோட பேர்கள் பார்த்தானா சம்ஷோபினி, வித்ராவிணி, இது ஜஸ்ட் கவனிங்க நீங்கள். ஸோ சம்ஷோபினிங்கிறது அவள் வந்து எல்லாத்தையும் சோபம்படுத்தி பகவான்கிட்ட நம்மளை கொண்டு போக்கக்கூடிய தேவதையாக இருப்பாள். வித்ராவினின்னு நமக்கு வேண்டாததில் திரவதின்னு உருகி ஓட பண்ணிடுவான். நமக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னா அதை வித்ராவயத்தின்னு சொல்லும்போது வெளியில் விரட்டுறது, அப்படிப்பட்ட தேவதை வித்ராவினி. ஆகர்ஷினி, நம்மளே பகவான்கிட்ட ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய ஒரு தேவதை. ஆஹ்லாதினின்னு இது சந்தோஷத்தை அளிப்பவள். சம்மோகினி, ஸோ நமக்குள்ள மோகத்தை ஏற்படுத்தக்கூடியவள் என்னது, இப்போ வந்து வெளியில் உள்ள மோகம் போய் நம்ம பகவான்கிட்ட வர மோகத்தை ஏற்படுத்தக்கூடியவளாக இருக்கும். ஸ்தம்பினின்னு ஸ்டாச்சுன்னு சொல்கிறா இல்லையா, அப்படியே நம்மளை ஸ்தம்பனம் பண்ணக்கூடிய தேவதை. வசங்கரி, தன்வசத்தில் வைக்கக்கூடியவள். ரஞ்சினின்னு ஆனந்தம் தான். ரஞ்சினின்னா ரஞ்சயதி இது ராஜான்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதுனால தான் அவள் பேரே ரஞ்சினி தேவதை. உன்மாதினின்னு சொன்னானதை எக்ஸ்டசின்னு சொல்லுவோம். பேரானந்தம், அப்படியே உன்மாதத்தில் இருப்போம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அப்படி ஒரு பேரானந்தத்துக்கு உன்மாதம்னு சொல்லுவோம். இதே நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்லேயும் உன்மாதம்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பைத்தியம் ரொம்ப அதிகமாக எடுத்தோன்னா அதுக்கும் உன்மாதம் தான் பேர். 2 விதத்துலேயும் அந்த உன்மாதம்ங்கிற அர்த்தம் வருமுங்க. ஸோ அர்த்த சாதினின்னு சொல்லும்போது நம்மளுடைய புருஷார்த்தங்கள் எல்லாம் சாதித்து கொடுக்கக்கூடிய தேவதையாக. சம்பத்தி பூரணி, சம்பத்தெல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடியவள். மந்திரமயி, மந்திரமயமான தேவி. அப்போ அருவதேவி. துவந்த்வ க்ஷயங்கரி, துவந்துவங்களை நமக்கு காபம், இது என்னது வேணும் வேண்டாம் இப்படிலாம் இருக்கல, சுகம் துக்கம், இந்த மாதிரி துவந்துவங்களை எல்லாம் க்ஷயப்படுத்தக்கூடியவளாக இந்த மாதிரி தேவதைகள். இங்கே வந்து 14 தேவதைகள் இருக்கா. இவாளுக்கெல்லாம் காமனா சர்வயோகினி அப்படின்னு பேர்.
ஸோ சம்சோபினி பிரதானமான அது ஆரம்பத்தில் உள்ள தேவி பேர் சம்சோபினி. அதனால் சம்சோபினியை முக்கியமாக கொண்ட முதலாவதாக கொண்ட சக்திகள் எல்லாம் அங்கே ரவுண்டாக இருக்கக்கூடிய வாசஸ்தலங்களில் 14 தேவதைகளையும் இருந்து கொண்டு ஆலோல நீலவேணி இதெல்லாம் வந்து பார்த்தேன்னா அந்த ட்ரையாங்கிள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ முதல்ல ஸ்கொயர் முடிஞ்சிடுத்து, 16 தள சக்கரம் முடிஞ்சிடுத்து, அப்புறம் 8 தள சக்கரம் முடிஞ்சிடுது. இப்போ 4வது ஆவரணம் பார்த்தா இனிமேல் எல்லாம் ட்ரையாங்கிள் ஃபார்மாக தான் இருக்கும். அந்த பிக்சரை பார்த்துக்க வேண்டிதான் நம்ம. ஸோ அந்த 14 வெளியில் உள்ள 14 ட்ரையாங்கிளில் ஒரு அதெல்லாம் வாசங்கள், அவளுடைய இருப்பிடங்கள், வீடுகள். ஸோ அந்த 14 தேவதைகளும் அங்கே இருக்கா. 4வது சக்கரத்தில் இருக்காவா. ஆலோல நீலவேணிகி அசையக்கூடிய நல்ல கருங்கூந்தல். நீலவேணின்னு கருங்கூந்தல், கருப்பான முடிகள். ஸோ ஆலோலமாக இருக்கிறதெல்லாம் அப்படியே அசைஞ்சுன்னு அப்படி இது இருக்குது, அலைப்பாயக்கூடிய கூந்தலாக இருக்குது. அந்த கலையாமி யவ்வன உன்மத்தாக. ஸோ யவ்வனத்தோடு இருக்கா, உன்மத்தமாக இருக்கான்னு அந்த ப்ரைடாக இருக்கா அவளுக்கு. நான் யூத்தாக இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி இந்த யூத்ஃபுல்னஸ் சொல்ல மாட்டோமா, அந்த இளமையோடு கூடியவர்களாக இருக்கக்கூடிய அந்த தேவதைகளை அந்த கலையாமி நான் மனசுக்குள்ளே நான் தியானிக்கிறேன் அப்படிங்கிறாரு இங்கே துர்வாசன். संक्षोभिनी प्रधानाः शक्तिः तस्य ऊर्ध्ववर्यकृतवासाः आलोलनीलवेणीः अन्धकलयामि यौवन उन्मत्ताः सौभाग्यदायके अस्मिन् चक्रेशी त्रिपुरवासिनी जीयात् शक्तिश्च सम्प्रदाया अभिधाः समस्ताः प्रमोदयन्तु अनिशम्. ஸோ இந்த சக்கரத்துக்கு பேர் இருக்குது சௌபாகியதாயக சக்கரம். ஸோ நம்முடைய கெட்டதெல்லாம் சம்சாவுடைய சக்கரம் நீக்கி எடுத்து இப்போ நேரம் எல்லாம் நல்லதே கிடைக்க போகிறது. சௌபாகியத்தை கொடுக்கக்கூடிய தாயக சக்கரம், கொடுக்கக்கூடிய சக்கரமாக 4வது ஆவரணம் சௌபாகியதாயக சக்கரம்னு பேரோடு சக்கரேஷி. அந்த சக்கரத்துக்கு ஈஸியாக இருக்கக்கூடியவள் யாருன்னா திரிபுரவாசினி. ஸோ எல்லா தேவதைகளும் மெயின் டெய்ட்டி வந்து திரிபுராங்கிற பேரில் ஆரம்பிக்கும் பார்த்தோம். போன இதில் திரிபுர சுந்தரி பார்த்தோம். இப்போ திரிபுரவாசினி அவள் பேர் ஜியா, அவருக்கு ஜே போடுறான். அப்போ அவள் அந்த திரிபுரவாசினிக்கு ஒரு மங்களம். சக்திஷ சம்பிரதாய அபிதாக. இங்கே சக்தி இங்கே சொல்கிறது வந்து யோகினி தேவதைகளை குறிக்கக்கூடியது. இந்த 14 தேவதைகளுக்கும் காமனாக ஒரு பேர் இருக்குது, சம்பிரதாயா. சம்பிரதாயா என்று சொல்லக்கூடிய சம்பிரதாய யோகினி. இதை பாட்டில் வரும். இந்த காமாட்சி நவாவரண பாடுறவாளுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியும். சம்பிரதாய யோகினின்னெல்லாம் அந்த பாட்டில் வரும். ஸோ அந்த மாதிரி கமலாம்பாள் நவாவரணத்தில் இந்த யோகினி தேவதைகளோட பேர், அப்புறம் மெயின் டெய்ட்டியோட பேர், இதெல்லாம் அதை கவனித்து பார்த்தோம்னா எல்லாம் அங்கே வந்திருக்கும். ஸோ நவாவரணம் பாடுறது ஒரு ஸ்ரீவித்யா உபாசனை தான், அதுவும் ஒரு ஸ்ரீவித்யா உபாசனை தான். அது மாதிரி இதை மாதிரி இந்த ஸ்லோகம் படிக்கிறோம், இந்த லலிதா ஸ்தவரத்னம், இதுவும் ஒரு ஸ்ரீவித்யா உபாசனை தான். இதெல்லாம் மைனர் ஸ்கேலில் உள்ளது. ரொம்ப டீப்பாக பார்த்தா ஒரு தேவதைக்கும் பூஜை பண்ணி அந்த தேவதையோட மந்திரத்தை சொல்லி இட்ஸ் எ வெரி பிக் ப்ராசஸ். அப்போ அதை மாதிரி பண்ணுறவாளும் இருக்கா ஸ்ரீவித்யா உபாசகர். ஸோ சம்பிரதாய அபிதாக, சம்பிரதாய யோகினி என்ற தேவதைகள்லாம் அங்கே இருக்கா 14 பேர். சமஸ்தாக அவ எல்லாருமே அனிஷம் பிரமோதயந்து. பிரமோதயந்துன்னு பிரமோதம்னாலே எக்ஸ்டசி, பேரானந்தம்னு அர்த்தம். ஸோ அவர்கள் எல்லாம் நம்ம எப்பொழுதும் ஆனந்திக்க வைக்கட்டும். सौभाग्यदायके अस्मिन् चक्रेशी त्रिपुरवासिनी जीयात् शक्तिश्च सम्प्रदाया अहिताः समस्ताः प्रमोदयन्तु अनिशम्. ஒரு செகண்ட். இதில் வந்து இந்த சக்கரத்துக்கு நம்ம யாருன்னு பார்த்தோம் இல்லையா, சம்மு சாக்கினியும் தேவியும் பூஜையாமி அப்படி சொல்லி பூஜை பண்ணுவாள். ஸோ ஒரு எழுத்துக்கு இருக்கிறனால இந்த எழுத்து இங்கே வந்து சம்னு வருது. இந்த அஃப்கோர்ஸ் இது வந்து யாரோட கிருத்தின்னு சொன்னா முத்துசாமி தீட்சிதர் தான் அந்த நவாவரண கமலாமா நவாவரணம் எழுதியிருக்காரு. ஸோ இதில் அவள் என்ன சொல்கிறா, இதில் வந்து முத்து நவரத்னம் வந்து முத்து, கிரகம் வந்து சந்திர கிரகம். ஸோ நவகிரகங்களில் சந்திர கிரகத்தை இந்த 4வது ஆவரணம் சொல்கிறது. இதில் வந்து குருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இந்த 4வது ஆவரணம் வந்து குருவை போஷிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது அப்படின்னு அவன் அந்த ஸ்ரீவித்யா உபாசகர்லாம் அப்படி சொல்கிறான். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து சௌபாகியம் வேணும்னாலே குரு வேணும். ஒரு குரு தான் நம்மளுக்கு சௌபாகியத்தை கொடுக்க முடியும். எது வேணும்னாலும் நம்மளே போய் பிரபத்தி பண்ணுறது இல்லை. ஒரு ஸ்டேஜில் குரு அடைஞ்சால் தான் அவர் தான் நம்மளுக்கு நேர் வழி காட்ட போகிறார். அதனால இந்த சௌபாகிய சக்கரம் வந்து குருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த சக்கரத்தில் குரு பூஜை பண்ணுறாளாவா. அதனால தான் தீட்சிதர் வந்து கமலாமா நவாமரத்தில் இந்த குருகுக எப்போவுமே தீட்சிதரோட கீர்த்தனை எல்லாமே குருகுக ஜனனி அப்படி தானே வருது எல்லா பாட்டுலேயுமே. ஸோ குருகுகங்கிறது இந்த குருவே பகவான். அப்புறம் தேவியை கூட நம்ம என்ன சொல்கிறோம், தேவியே குருவாக தான் பார்க்குறோம் நம்ம இல்லையா. குருமூர்த்தேன்னு சொல்கிறோம் நம்ம, தேவியை சொல்லும்போது குருமூர்த்தேன்னு கூப்பிடுறோம் நம்ம.
ஸோ அது மாதிரி இந்த இடத்துல குரு பரம்பரையை ரொம்ப சம்பிரதாய யோகினிகள்னு பேரும் சம்பிரதாயமாகவே இந்த இடத்துல குரு சிஷ்ய பரம்பரைக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த இது மட்டும் இந்த 4th ஆவரணத்துக்கு மட்டும் 2 வாட்டி பூஜை பண்ணுவாளாம். ஏன்னா குருக்கும் சிஷ்யனுக்கும் பாண்டிங், குருவும் சிஷ்யனுக்கும் பாண்டிங் சொல்லும்போது 2 பேர் அங்கே வந்துடுறா. ஒருத்தர் கேள்வி கேட்டு ஒருத்தர் பதில் சொல்கிறது தானே குரு சிஷ்ய பரம்பரையோட லட்சணம். அதனால இந்த ஆவரண பூஜை மட்டும் தே வில் டூ ட்வைஸ்ன்னு சொல்கிறோம். ஜஸ்ட் ஒரு மெசேஜ் இவள் தான். मणिपीठ उपरितासां महती चतुर्हस्त विस्तृते वलये सन्तत विरचितवासाः शक्तिः कलयामि सर्वसिद्धिमुखाः. ஸோ இந்த மணிப்பீடம் இந்த யந்திரத்துக்கு அப்புறம் 5வது பீடத்துக்குள்ளே போகிறோம். நம்ம மணிப்பீட உபரி அதுக்கு மேலே போனோம். தாசாங்கிறது இந்த 16 தேவதைகள்லாம் தாண்டியாச்சு. 14 தேவதைலாம் தாண்டி போயாச்சு. ஸோ தாசாம் மகத்தி சதுர்ஹஸ்த விஸ்திருத்தே வளையே. சதுர்ஹஸ்த விஸ்திருத்தே வளையன்னா ஒரு 4 கையளவு உயரம். இந்த பீடத்துக்கு அந்த பீடத்துக்குமே ஹைட்டு டிஃப்ரென்ஸு சொல்கிறேன். சதுர்ஹஸ்த 4 கையளவு விஸ்தாரமாக உள்ள ஒரு பெரிய ரவுண்ட் உண்டாக்கியிருக்கான். ஸோ அந்த மேலே தான் போயிட்டுருக்கோம். ஸோ அனதர் ஒரு 4 கையளவு மேலே போயிட்டுருக்கோம். மேலே போகிற வச்சு அங்கே ஒரு பெரிய விஸ்தாரமான ஒரு வளையம், ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிளில் யார் இருக்கான்னு சொன்னால் சக்திகள் யார்? 10 தேவதைகள். இப்போ அடுத்து பார்த்தா 10 முக்கோணம் வரும். இது நார்மலாக இதுக்கு இன்னொரு பேர் உண்டு, பகிர்தசார சக்கரம்னு சொல்லுவாள். இதுக்கு சக்கரத்துக்கு வேறு பேர். ஆனால் 2 சக்கரமே 10 முக்கோணங்கள் வரும். நம்ம கவனித்து பார்த்தோம்னா 10 முக்கோணம் வெளியிலே வரும், 10 முக்கோணம் உள்ளே வரும். அதனால 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இந்த சக்கரத்துக்கு பேர் இருந்தால் கூட பகிர்தசார சக்கரம்னு சொல்லுவாள். 10 தேவதைகள் இருக்கா சுற்றி. அதனால் வெளியில் இருக்கக்கூடிய சக்கரம் 10 மூலைகளை கொண்ட 10 தேவதைகளை கொண்ட சக்கரம் இது. சந்தத விரச்சித வாசாக, எப்பொழுதுமே அவளுக்கு வாசஸ்தலம் இருப்பிடங்களை ஏற்படுத்தி கொண்டு அந்த 10 தேவதைகளும் நம்மளை என்ன பண்ணணும்? கலையாமி சர்வசித்தி முகாகா. ஸோ சர்வசித்தியை கொடுக்கட்டும். அப்போ சித்திப்பிரதா தேவதைகள் இவெல்லாம் சித்தியை கொடுக்கக்கூடியவர்கள். இப்போ அனிமாதி சித்தி மாதிரி. ஆனால் அனிமா தேவதைலாம் முதலே வந்துட்டான். ஸ்கொயர்லேயே வந்துட்டு அனிமா தேவதைகள்லாம். இங்கே சர்வ சித்தியை கொடுக்கக்கூடிய தேவதைகள் அவளுடைய ஆரம்ப தேவியோட பேர் சர்வசித்தி பிரதா அப்படின்னே பேர். சர்வசித்தியை கொடுக்கக்கூடியவள் ஆரம்பிக்கிற தேவதை 10 யோகினி தேவதைகள். அதில் முதல் தேவதை பேர் சர்வசித்தி பிரதா அப்படின்னு பேர். அப்புறம் என்னென்னு பார்த்தா எல்லாமே சர்வ சம்பத் பிரதா. அடுத்த தேவதை பார்த்தா சர்வ சம்பத்தை கொடுக்கக்கூடியவள். அப்புறம் தவர பிரியங்கரி. இது கொஞ்சம் தெரியல, எனக்கு டவுட்டாக இருக்குது. சர்வ பிரியங்கரின்னு வரணும். இங்கே டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்கலாம். எல்லாருக்கும் பிரியத்தை பண்ணக்கூடிய, எல்லாமே சர்வன்னு தான் ஆரம்பிக்கணும். ஸோ சர்வ பிரியங்கரி எல்லாருக்குமே பிரியம் பண்ணக்கூடியவள். சர்வ மங்களகாரிணி எல்லாருக்கும் மங்களத்தை தரக்கூடியவள். சர்வ காமப்பிரதா விருப்பங்களை நிறைவேற்றக்கூடியவள் தரக்கூடியவள். சர்வ துக்க விமோச்சினி எல்லாருடைய துக்கத்தை எல்லாம் நீக்கக்கூடிய தேவதை. சர்வ மிருத்யு சமனி எந்த விதமான மிருத்யுவையும் சமனம் பண்ணக்கூடியவள், நீக்கக்கூடியவள். ஸோ நமக்கு அந்த மிருத்யு பயமெல்லாம் இல்லாமல் ஆக்கக்கூடிய தேவதை. சர்வ விக்ன நிவாரிணி நம்மளுக்கு வரக்கூடிய தடைகள் இருக்க விக்னங்கள் அதையெல்லாம் நிவாரணம் பண்ணக்கூடிய தேவதை. சர்வாங்க சுந்தரி எல்லா அங்கமுமே அழகாக இருக்கக்கூடிய சுந்தரியான ஒரு தேவதை. சர்வ சௌபாகியதாயினி ஸோ சகல சௌபாகியங்களையும் தரக்கூடிய தேவதை. இப்படிப்பட்ட தேவதைகள் 10 யோகினி தேவதைகள் அந்த 10 வீடுகளில் அந்த 5வது ஆவரணத்தில் இருக்கிறார்கள். இது பகிர்தசாரத சக்கரம். சர்வார்த்த சாதக சக்கரம் தான் இதுக்கு பேர். ஏன்னா சித்தி தேவதைகள் இருக்கா. சர்வார்த்த சாதகம் எல்லா புருஷார்த்தங்களையும் சாதிச்சு கொடுக்கக்கூடிய சக்கரமாக இந்த தேவதைகள் எல்லாம் கும்பிடும்பொழுது இதுலேயும் மெயின் தேவதை இது வரைக்கும் வரலை. திரிபுராசி அடுத்த ஸ்லோகத்தில் வருது. அவளும் திரிபுரான்னு தான் ஆரம்பிக்கணும். ஸோ அந்த மெயின் டெய்ட்டியும் அங்கே இருப்பா. அவளை சுற்றி இந்த தேவதைகள் யோகினி தேவதைகள்லாம் இருக்கா. இந்த சக்கரத்துக்கு சர்வார்த்த சாதக சக்கரம்னு பேர். இதில் ஹாக்கினியும் தேவியும் பூஜையாமி அப்படின்னு சொல்லி இந்த பூஜை பண்ணுவாள். ஹாக்கினி தேவியும் பூஜையாமி. அதுக்கு நவரத்னம் பார்த்தானா நீலமாம். அப்புறம் இது கிரகம் சனி கிரகம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சக்கரத்துக்குமே ரொம்ப டீட்டெயில்டு ஸ்டடி. இந்த ஸ்ரீவித்யா உபாசகர்கள்லாம் பண்ணக்கூடியதெல்லாம் நமக்கெல்லாம் கிட்டக்கே நெருங்க முடியாது. இப்படி இருக்குன்னு ஒரு இங்கிதமாக நம்ம லேசாக தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இன்னும் 1 போயிடலாம்ப்பா. 5வது முடிச்சுடலாம். அப்போ
ओके सर्वार्थसाधकाख्ये चक्रे अमुष्मिन् समस्तफलधात्री त्रिपुरा श्रीर्मम कुशलं दिशतात् उत्तीर्णयोगिनी सेव्या சர்வார்த்த சாதக ஆக்கிய சக்கரே. இந்த சக்கரத்துக்கு பேர் என்ன? ஆக்கியன்னு சொல்லப்பட்ட சர்வார்த்த சாதக சக்கரம் என்று சொல்லப்பட்ட இந்த அமுஷ்மின், இந்த சக்கரத்தில் சமஸ்த பலதாத்ரி, எல்லாம் கட்டதெல்லாம் பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய தேவியாக யார் இருக்கா? மெயின் டெய்டி திரிபுராஸ்ரீ. அவ பேர் திரிபுராஸ்ரீன்னு பேர். ஸோ எல்லா மெயின் டெய்ட்டியுமே திரிபுரா. ஏன்னா ஊர் பேர் திரிபுரம், அதில் உள்ள மெயின் டெய்ட்டி எல்லாமே திரிபுரா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. திரிபுராஸ்ரீன்னு இந்த 5வது சக்கரத்தில் உள்ள தேவிதை பேர். மம குஷலம் திசதாத், எனக்கு நல்லத்தை, குஷலத்தை, கௌசல்யத்தை, ஆனந்தத்தை, சந்தோஷத்தை எல்லாம் கொடுக்கட்டும். திசதாத் கொடுக்கட்டும். உத்தீர்ண யோகினி சேவ்யா. ஸோ இதில் உள்ள தேவதைகள் உத்தீர்ண யோகினி அப்படின்னு பேர். காமன் நேம் வந்து அவளுக்கு தனித்தனியாக பேர் இருக்குது. ஸோ இந்த 10 தேவதைகள் வந்து ஒரு நிமிஷம் சர்வன ஆரம்பிச்சுதே. ஸோ இந்த தேவதைகளோட காமன் நேம் என்னென்னா உத்தீர்ண யோகினி தேவதைகள். ஸோ பேர்கள் சர்வன ஆரம்பிக்கிறது, பட் காமனாக அவளுக்கு உத்தீர்ண யோகினி. உத்தீர்ணம்னா என்னது? நம்மளை கடத்தி விடுறது, நம்மளை இந்த சம்சார சாகரத்துலேருந்து கடத்தி விட்டு தேவிகிட்ட கொண்டு சேர்க்கறதுக்குள்ள தேவதைகளாக இவர்கள் இருக்கிறார்கள். 5வது ஆவரணம் சென்டர் இல்லையா? கீழே 4, மேலே 4, நடுவில் 5. समस्त बलधात्री त्रिपुरा श्री मम कुशलं विशलात् उत्तीर्ण योगिनी सेव्या मात्रे नमः। तासां निलयस्य उपरि दिश्ये कौसुम्ब कञ्चुकमनोज्ञाः सर्वज्ञाः आद्या देव्यः सकलाः सम्पादयन्तु मम कीर्तिम्. ஸோ இப்போ 5வது ஆவரணம் முடிஞ்சு சம்பிரதாய இது உத்தீர்ண யோகினிகள்னு அங்குள்ள யோகினிகளோட பேர் பார்த்தோம். 5வது சக்கரம் வந்து சர்வார்த்த சாதக சக்கரம். அப்போ எல்லா புருஷார்த்தங்கள் எது ஆசைப்படுறோமோ அதெல்லாம் சாதிச்சு கொடுக்கக்கூடிய 6வது சக்கரம். ஸோ அந்த சக்கரம் பகிர்தசார சக்கரம்னு கூட பேர் இருக்குதுன்னு பார்த்தோம். அதாவது வெளியில் உள்ள முக்கோணங்கள் 10, தசாரம்னா 10 முக்கோணங்கள், 10 முக்கோணங்கள்லேயும் தேவிகள் இருக்கார்கள் பார்த்தோம். ஸோ அது பகிர்தசாரம்னா இப்போ உள்ளுக்குள்ளே இதே மாதிரி ஒரு 10 முக்கோணங்கள் இருக்குது. அதுக்கு பேர் அந்தர்தசார சக்கரம்னு நம்ம சொல்லுவோம் ஜென்ரலாக. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய 10 தசா ஆரங்கள் இருக்குன்னு. ஆனால் அதுக்கு தனியாக பேர் வேறு இருக்குது. ஸோ தாசாம் நிலையசிய உபரி, இந்த பகிர்தசார சக்கரம் அல்லது சர்வார்த்த சாதக சக்கரத்தை தாண்டி மேலே போயிட்டே இருக்கோமானா அந்த யந்திர வடிவமாக இருக்கக்கூடிய அந்த மேடை அப்படி மேலே போகிறோம். கடைசியில் பிந்துவில் போய் ரீச் பண்ணணும் நம்ம. ஸோ அந்த நிலையத்துக்கு மேலே போனால் அதிஷ்டே கௌசும்ப கஞ்சுக மனோஜ்ஞாகா. கௌசும்பான்னு சொன்னால் இது குசும்பான்னு சொன்னாலே இது பட்டுன்னு அர்த்தம். ஸோ அந்த பட்டு ப்ளவுஸ் எல்லாம் போட்டுருக்கலாம். கஞ்சுகம் சொன்னாலும் அந்த இதுதான் இப்போ கச்சைன்னு சொல்ல மாட்டோமா, அந்த கச்சையை போட்டுருக்க அந்த ப்ளவுஸு போட்டுருக்கக்கூடிய மனோகரமாக இருக்கக்கூடிய தேவிகள் சர்வஜா ஆத்யா தேவியக. ஸோ ஆரம்பத்து தேவி 10 தேவிகளோட பேர் இருக்குது. அதில் சர்வஜாங்கிறவள் முதல்ல இருக்கா. அவள் தேவிகள் 10 தேவிகளோட பேர் என்ன பார்த்தா சர்வஜா. சர்வஜான்னு அர்த்தம் எல்லாம் அறிந்தவள்னு அர்த்தம் இல்லையா? சர்வசக்தி, சகல சக்தியும் கூடியவள். சர்வ ஐஸ்வர்ய பிரதா, நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய தேவி. இப்படி எல்லா தேவிகளோட பேர் இருக்குது. எல்லாமே சர்வன்னு ஆரம்பிக்கும். சர்வ ஞானமயி, ஸோ எல்லாம் ஞானமே வடிவுடையவளாக இருக்கக்கூடிய தேவி. சர்வ வியாதி விநாசினி, வியாதியெல்லாம் நீக்கக்கூடிய தேவி. சர்வ ஆதார ஸ்வரூபா, எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு தேவி. சர்வ பாபஹரா, எல்லா பாபத்தை நீக்கக்கூடியவள். சர்வ ஆனந்தமயி, ஸோ எல்லா ஆனந்தத்தையும் தரக்கூடிய தேவியாக. சர்வ ரட்சா ஸ்வரூபிணி, எல்லாருக்கும் ரட்சையை கொடுக்கக்கூடியவள், காப்பாற்றக்கூடிய தேவி. சர்வ ஈப்சித பலப்பிரதா, யார் யார் எதை விரும்புகிறார்களோ ஈப்சிதா, அது விரும்பக்கூடிய பலப்பிரதா அல்லது பலதா, அந்த பலத்தை கொடுக்கக்கூடியவள். இப்படிப்பட்ட 10 தேவிகள் அங்கே இருக்கா. அந்த உள்ளுள்ள அந்த 10 முக்கோணங்களில் அவர்கள் வசிக்கக்கூடிய இடம். ஸோ ஆத்யா தேவியக, அப்படிப்பட்ட தேவதைகள் சகலாக
மம கீர்த்திம் சம்பாதயந்து, அந்த தேவதைகள் எல்லாரும் எனக்கு கீர்த்தியை பெற்று கொடுக்கட்டும். இங்கே துர்வாசர் ப்ரே பண்ணிகிட்டே போகிறார். நேராக காமேஸ்வரி வரைக்கும் ரீச் பண்ண போகிறார். வெளியில் உள்ள ஆவரணம், இங்கே நவாவரணம் இருக்குது, அது தவிர 25 கோட்டை, 25வது கோட்டை தான் இப்போ வந்திருக்கோம். 25th கோட்டையில் 9 ஆவரணங்கள் இந்த யந்திர வடிவமாக இருக்கக்கூடியது எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஸோ 24 கோட்டையை தாண்டி ஒவ்வொரு இடத்துலையும் ப்ரே பண்ணிட்டு உள்ளுள்ள தேவதைகளை ப்ரே பண்ணிவிட்டு அப்படி தான் வந்திருக்கார். இங்கேயும் என்னுடைய கீர்த்தியை எனக்கு பெற்றுத்தரட்டும், சம்பாதித்து கொடுக்கட்டும்னு கேட்குறார் துர்வாசர். தாசாம் நிலையஸ்ய உபரி திஷ்யே கௌசும்ப கஞ்சுக்க மனோஜ்ஞாஹ சர்வஜ்ஞா ஆத்யாஹ தேவ்யஹ சகலாஹ சம்பாதயந்து மம கீர்த்திம். ஆத்யா தேவியக, ஆத்யாகான்னு வேண்டாம், அங்கே விசர்க்கம் கிடையாது. ஆத்யாஹ இருக்கு. चक्रे समस्त रक्षाकर नाम्ने अस्मिन् समस्त जनसेव्यां मनसि निगर्भा सहितां मन्ये श्री त्रिपुरमालिनीं देवीम्. अस्मिन् चक्रे, இந்த சக்கரம், இது 6வது சக்கரம். ஸோ சமஸ்த ரட்சாகர நாம்னி, இதுக்கு பேர் என்னது? சமஸ்த ரட்சாகர சக்கரம், எல்லாரையும் ரட்சிக்கக்கூடிய சக்கரம் அப்படின்னு பேர் இந்த 6வது சக்கரத்துக்கு. ஸோ ரட்சாகர சக்கரத்தில் சமஸ்த ஜனசேவியம், எல்லாராலும் சேவிக்கப்படக்கூடிய தேவி யோகினிகள் இருப்பா. மெயின் டெய்ட்டி இருப்பா. அந்த மெயின் டெய்ட்டி பேர் என்னது? திரிபுர மாலினி போட்டிருக்கு இல்லையா? எல்லோரும் திரிபுரான்னு ஆரம்பிக்கும். மெயினாக உள்ள தேவி யாருன்னு சொன்னால் திரிபுரான்னு ஆரம்பிக்கும். ஸோ இங்கே திரிபுரா மாலினி தேவின்னு இருக்காங்க, மெயின் தேவி. அப்புறம் இந்த யோகினி தேவதைகளுக்கு பேர் நிகர்பா தேவதைகள் அப்படின்னு யோகினிகள். ஸோ நிகர்பா சகிதாம், அந்த நிகர்பாவோடு கூடிய, நிகர்பாங்கிற யோகினி தேவதைகளோடு கூடியவளாக இருக்கக்கூடிய அந்த தேவியும் மனசி மன்யே, என்னுடைய மனதில் நான் மன்யேன்னு நான் தியானிக்கிறேன், மனதில் கருதுகிறேன்னு மனசில் தியானிக்கிறேன். ஸோ நிகர்பா யோகினி தேவதைகளோடு கூடிய அந்த திரிபுரமாலினி தேவியை நான் மனதில் தியானிக்கிறேன் இந்த சக்கரத்தில் சொல்கிறார் இங்கே துர்வாசர். चक्रे समस्त रक्षाकरनाम्नि अस्मिन् समस्त जनसेव्यां मनसि निगर्भा सहितां मन्ये श्री त्रिपुरमालिनीं देवीं. இதில் 6th சக்கரத்தில் வந்து ஷாக்கினின்னு சொல்லுவோம். ஷாக்கினி தேவியும் பூஜையாமி. இப்போ ஹம்மு, ரம்மு, லம்மு, எம்மு எல்லாம் பார்த்துட்டே வரோம் இல்லையா? இப்போ இந்த சக்கரத்தில் வந்து ஷாக்கினி தேவியும் பூஜையாமி. இந்த ஸ்ரீவித்யா உபாசகர்கள்லாம் ஒவ்வொரு தேவதையும் ஸ்துதி பண்ணிகிட்டே தான் போவான். ஸோ ஒவ்வொரு தேவதையும் கும்பிடும்போது அவள் இந்த 6வது சக்கரத்தில் வரும்போது இதை சொல்லுவாள். ப்ளஸ்ஸு அவள் அந்த நவரத்னமான நீலம் வந்து 5வது, 6வது மாணிக்கம். ஸோ அந்த மாணிக்கம், அப்புறம் அந்த கிரகம் வந்து சூரியன். இங்கே வந்து சூரியன், போன கிரகம் வந்து சனி, 5வது சனி கிரகம். ஸோ அவள் கிரகங்களையும் பூஜிச்சுண்டு, அதை நவரத்னங்களையும் பூஜிச்சுண்டு, ஆவரண தேவதை, ஆவரண யோகினி தேவதைகள், அப்படி எல்லாரையும் பூஜிச்சுட்டே தான் பண்ணிட்டு இருப்பா யார்? ஸ்ரீவித்யா உபாசகர்கள். सर्वज्ञा सदन उपरि चक्रे विपुले समाकलित गेहाः वन्दे वशीनी मुख्याः शक्तिः सिन्दूररेणुशोनरुचः. சர்வஜா முதலிய 10 தேவதைகளை பார்த்தோம் இல்லையா? அது அந்தர்தசார சக்கரம்னு பேர். உள்ளே இருக்கக்கூடிய 10 முக்கோண சக்கரம். ஸோ அது 6வதுல முடிஞ்சிடுது. அப்போ 7வதுக்கு வரோம் நம்ம. அதுக்கு மேலே சதன உபரி, அந்த சர்வஜா தேவதைகள் எல்லாம் இருக்காளே, அந்த அந்தர்தசார சக்கரத்தை தாண்டி அதுக்கு மேலே போனோமானால் விபுலே சக்கரே, பெரிய ஒரு சக்கரம் இருக்குது. சமாகலித கேகாக, அங்கே எல்லாரும் தனக்கு இருப்பிடத்தை உண்டாக்கிட்டு இருக்கா. இப்போ 7வது சக்கரத்துக்கு வரும். இங்கே வந்தே வஷினி முக்கியாக, இங்கே 8 தேவதைகள் இருக்கா. ஸோ முன்னாடி 10 தேவதைகள் இருந்தால் 2 சக்கரத்தில், அந்தர்தசார பகிர்தசாரங்கிறதுல. இப்போ உள்ளே வந்தால் 8 தேவதைகள் இருக்கக்கூடிய 8 முக்கோணம். ஸோ பிந்து, அப்புறம் 3 முக்கோணங்கள், அப்புறம் 8 முக்கோணங்கள், அப்படி உள்ளேருந்து வரும்போது அப்படி வரும். இப்போ நம்ம 7வது வந்துடுறோம், 8 முக்கோண சக்கரத்துக்கு வரோம் நம்ம. ஸோ சக்தி வந்தே வஷினி முக்கியாக, இதில் யாரெல்லாம் இருக்கானுங்கன்னா வஷினி தேவதை. வஷினின்னு வசங்கரின்னு சொல்ல மாட்டோமா? வசப்படுத்தக்கூடியவள் காமேஸ்வரி அப்படிங்கிற தேவதை இங்கே இருக்கா. அப்புறம் மோதினி ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவள். விமலா குற்றமற்றவள். அருணா நல்ல ரெட் கலரில் இருக்கக்கூடிய தேவி. அப்புறம் ஜெயினி ஜெயத்தை வழங்கக்கூடியவள். சர்வேஸ்வரி
கௌலினி அப்படின்னு கௌலினின்னு குஷலத்தை தரக்கூடியவள் கௌலினி. அப்படிப்பட்ட தேவதைகள் 8 தேவதைகள் இருக்கா இந்த சக்கரத்தை. 7வது சக்கரத்தில் அவர்களுடைய சமாகலித கேகாக அவர்களுடைய இருப்பிடமாக கொண்டு அவர்களுடைய வீடுகளாக கொண்டு அப்படிப்பட்ட சக்திகள். சிந்தூர ரேணு சோன ருச்சக எல்லாரும் இவாளெல்லாம் கலரே ரெட்டு கலரில் இருக்கலாம். சிந்தூர ரேணு நல்ல சிந்தூரம் போல்ற அந்த தூசி அந்த பொடி என்ன கலரில் இருக்கும் அது மாதிரி சோன ரெட்டு கலர் ருச்சன கலர் அந்த கலரில் இருக்கக்கூடிய தேவதைகள் 8 பேர் இந்த இடத்துல இருக்கா. सर्वज्ञा सदनस्य उपरि चक्रे विपुले समाकलितगेहाः वन्दे वशिनी मुख्याः शक्तिः सिन्दूररेणु शोणरुचः श्रीसर्वरोगहारिणी चक्रे अस्मिन् त्रिपुरपूर्विकां सिद्धां वन्दे रहस्यनाम्ना वेद्याभिः शक्तिभिः सदा सेव्याम्. ஸோ இது வந்து சர்வரோகஹாரிணி சக்கரன்னு அர்த்தம். சர்வரோகஹர சக்கரம் எல்லா ரோகங்களையும் ஹரன்னு அபகரிக்கக்கூடியது நீக்கக்கூடியது. ஸோ எல்லா ரோகங்களையும் நீக்கக்கூடிய சக்கரம் இது. இப்போ வந்து எட்டாவது இல்லை அஸ்மின் இது 7வது சக்கரத்தோட பேர். இது சக்கரத்தோட பேர் சொல்கிறாருங்க சர்வரோகஹர சக்கரம்னு பேர். ஸோ அஸ்மின் இதில் திரிபுர பூர்விகாம் சித்தாம். ஸோ சித்தி தேவதைகள்லாம் இருக்காங்க. அவளுக்கு மெயினான டெய்ட் யாருன்னு கேட்டால் திரிபுர பூர்விகா அப்படின்னு பேர். ஸோ பூர்விகா சித்தம் அப்படி இல்லை கிடையாது. பூர்விகாம்னா முதல்ல வந்து திரிபுரான்னு போட்டுண்டு சித்தாங்கிறத பின்னாடி போட்டுக்கணும். ஸோ திரிபுராங்கிறத முன்னாடி போட்டுட்டு சித்தாங்கிறத பின்னாடி போட்டால் திரிபுரா சித்தி தேவின்னு பேர். அவ்வளோதான். திரிபுரா சித்தி தேவியை திரிபுரா பூர்விகாம் சித்தாம்னு குறிக்கிறாருங்க. ஸோ திரிபுரா சித்தி தேவிங்கிற தேவி இங்கே இருக்கா. மெயினான டெய்ட்டி அவ தான். வந்தே ரகசிய நாம்னா வேத்யாபி அதாவது ரகசிய யோகினிகள்னு பேர். இங்கே இருக்கக்கூடிய யோகினி தேவதைகளுக்கு பேர் ரகசிய யோகினி அப்படின்னு பேர். காமன் நேம். ஸோ ரகசியமான ரொம்ப மறைக்கப்படக்கூடியன்னு அர்த்தம். ரொம்ப சூஷ்மமானவர்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானவர்கள் கிட்ட போகிறா. இவாள்லாம் தேவியோட பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றிருக்கா இல்லையா. அதனால அவளுக்கு ரொம்ப கூடமான தேவதைகள். ஸோ அவளுக்கு காமன் நேமே ரகசிய யோகினி அப்படின்னு பேர். நம்ம காமாட்சி நவாவரணம் பாடுறவாளுக்கெல்லாம் தெரியும். ரகசிய யோகினி ரகசிய யோகினிலாம் பின்னாடி வருது. இப்போ ரகசிய யோகினி தேவதைகள் இந்த சக்கரத்தில் இருக்கா. ஸோ அப்படி ரகசிய நாம்னா சக்திபிகி வேத்யாபிகி அப்படி அறியப்பட்டவர்கள் ரகசிய தேவதைகள் என்று அறியப்பட்ட தேவதைகள். அந்த அப்படிப்பட்ட சக்திகள் சதா சேவ்யாம் எல்லாராலும் வணங்கப்படக்கூடிய அவர்களை வந்தே நான் வணங்குகிறேன் அப்படின்னு இப்போ இந்த தேவதைகளெல்லாம் கும்பிட்டுட்டு போகிறார். இந்த ரகசிய யோகினிகளை அண்ட் ப்ளஸ் திரிபுரா சித்தி தேவியை வணங்கிட்டு போகிறாருங்க துர்வாசர் சர்வரோகஹர சக்கரத்தில். ராதே கிருஷ்ணா. இங்க ஸ்ரீ சர்வரோகஹராக்கிய சக்ரே அஸ்மின் திரிபுர பூர்விகாம் சித்தாம் வந்தே ரகஸ்ய நாம்னா வேத்யாபிஹி சக்திபிஹி சதா சேவ்யாம். இப்போ இதில் ஒரு செகண்ட் பண்ணுறோம். கம் காக்கினி தேவியும் பூஜையாமி. கம்முன்னு ஆரம்பித்தாலே கான்னு வந்துடும். காக்கினி தேவியை பூஜை பண்ணுறோம். மரகத ரத்னம் புத கிரகம் இதெல்லாம் இந்த 7வது சக்கரத்தில் கும்பிடப்படுகிறது வணங்கப்படுகிறது. ஓகே. பரிஷ்டாத் விம்சதி ஹஸ்த உன்னதே மகாபீடே சமயந்து சத்ரு பிருந்தம் சஸ்திராணி அஸ்திராணி ச ஆதிதம்பத்யோஹோ. இப்போ 7வதுலேருந்து 8வது சக்கரம் போனோமா இல்லையா. 8வது சக்கரத்துக்கு நடுவில் 7க்கும் 8க்கும் நடுவில் தேவியோடைய ஆயுதங்களை இப்போ பிரார்த்தனை பண்ணுறேன். தேவியோட ஆயுதங்கள் அங்கே இருக்குது. அப்போ ஆயுதங்களே மூர்த்தி வடிவமாக நினச்சிண்டு துர்வாசர் அதை ப்ரே பண்ணிட்டு போகிறார். ஸோ 7வது சக்கரத்தை தாண்டினோடனே நேராக 8வது சக்கரம் வரதில்லை. அதுக்கு மேலே ஆயுதங்களுக்குன்னு இருப்பிடங்கள் தனியாக இருக்குது. ஸோ வஷினி கிரக உபரிஷ்டாத். ஸோ இதில் தேவதைகளை நம்ம பார்த்தோம் இல்லையா. வஷினின்னு ஆரம்பிக்கிறது. ஸோ வஷினி முக்கியாகான்னு தான் அந்த ஸ்லோகத்துலேயும் வருது. ஸோ அந்த வஷினி தேவதைகள் இருக்கக்கூடிய அந்த 7வது சக்கரத்தை அந்த கிரகத்தை தாண்டி மேலே போனோம்னால் விம்சதி ஹஸ்த உன்னதே மகாபீடே 20 கையோட அளவு. ஏற்கனவே 4 கை அளவு உயரத்தில் இருக்குதுன்னு சொன்னோம். ஒரு சக்கரம் மேலே போகிறச்ச டிஃப்ரெண்ட் இதாக இருக்குது. ஒரே மாதிரி அளவோடு மேலே போகாது. ஸோ 20 கையளவு உயரத்தில் ஒரு மகா பீடத்தில் ஆயுதங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஆதி தம்பத்தியோகோ சஸ்திராணி அஸ்திராணி. ஆதி தம்பதிகள் யார்? காமேஸ்வரர் காமேஸ்வரி.
இல்லையா? அவளை தான் நம்ம பார்க்க போகிறோம். திரிபுரா சுந்தரினே பேர். அதாவது இப்போ திரிபுரமாலினி, திரிபுரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெயின் டெய்ட்டியாக இருக்கக்கூடிய காமேஸ்வரன் காமேஸ்வரிமா இருக்கக்கூடிய அவர்களை ஆதி தம்பதிகள். ஸோ அவர்களுடைய அஸ்திரங்கள் அவர்களுடைய அஸ்திரங்கள் எல்லாம் சமயந்து சத்ரு பிருந்தம், அந்த அஸ்திரங்கள் எல்லாம் ப்ரே பண்ணுறார். என்னுடைய சத்ரு கூட்டத்தை, பிருந்தம்னா கூட்டம், ஸோ சத்ரு பிருந்தம் சத்ருக்களுடைய கூட்டத்தை சமயந்துன்னு அடக்கி விடட்டும். ஸோ எனக்கு யாருமே சத்ருக்கள் இல்லாமல் ஆகட்டும் துர்வாசர் கேட்குறார். वशिनीगृह उपरिष्टात् विंशति हस्त उन्नते महापीडे शमयन्तु शत्रुवृन्दं शस्त्राणि अस्त्राणि च आदिदम्पत्योः शस्त्र सदन उपरिष्टाद्वलये बलवैरी रत्न संघटिते कामेश्वरी प्रधानाः कलये देवी समस्त जनवन्द्याः. சஸ்திர சதனச உபரிஷ்டாத். இப்போ இந்த இதை தாண்டிட்டோம், 8வது சக்கரத்துக்கு போகிறோம் இப்போ. ஸோ 8வது சக்கரத்தில் சஸ்திர சதனம், அந்த சஸ்திரங்கள் ஆயுதங்கள்லாம் வைக்கப்பட்ட அந்த பிளேஸுக்கு மேலே போனோம்னால் வலையேனா அதுவும் ரவுண்டு சக்கரமாக இருக்குது. பலவைரி பலன்னு சொன்னால் பலன் ஒரு அசுரன் இருந்திருக்கான் இல்லையா? ஸோ பலபித்துன்னெல்லாம் பேர் இந்திரனுக்கு. பலபித்துனா பலன் என்று அசுரனை கொன்றவன், பேதப்படுத்தியவன், கொன்றவன்கிற அர்த்தத்தில் பலபித்துன்னு இந்திரனை சொல்கிறோம். ஸோ பலவைரி யார்? இந்திரன் தான் பலவைரி. பலன் என்ற அசுரனுடைய எதிரியாக இருக்கக்கூடிய இந்திரன். பலவைரி ரத்னான்னு சொன்னால் இந்திர நீலக்கல்லு, அவ்வளோதான். இந்திர நீலக்கல்லுக்கு பலவைரி ரத்னான்னு பேர். அப்படின்றது இந்திரனுடைய அந்த இது கல், அதனால் இந்திர நீலக்கல்லுக்கு பலவைரி ரத்னான்னு போட்டான். சங்கடிதே, அதனால் செய்யப்பட்ட, ஸோ இந்திரநீல கல்லால் செய்யப்பட்ட ஒரு சக்கரம் அங்கே இருக்குது. காமேஸ்வரி பிரதானாக அங்கே இருக்கிற தேவதைகள் யாரெல்லாம்னா 8வது சக்கரம் வந்து 3 முக்கோணம் தான். 3 தேவதைகள் தான் இருக்கா அங்கே. வீடுகள் 3 முக்கோணமாக காட்டப்பட்டிருக்கு. அந்த 3 முக்கோணத்தில் யாரெல்லாம் இருக்கான்னா காமேஸ்வரி இருக்கா, மகாவஜ்ரேஸ்வரின்னு ஒருத்தி இருக்கா, மகா பகமாலினி, பகனாலே ஐஸ்வர்யம் இல்லையா? ஸோ பகமாலினி, மகா வஜ்ரேஸ்வரி, இந்த 3 தேவதைகள். ஆரம்ப தேவி காமேஸ்வரி. ஸோ இவா 3 பேர் இந்த 3 ட்ரையாங்கிளில் இருக்கா. அது 3 முக்கோணம் சேர்ந்த ஒரு சக்கரம். ஸோ காமேஸ்வரி பிரதானமான தேவதைகள். தேவிஹி சமஸ்த ஜனவந்தியாக, எல்லா ஜனங்களாலும் கும்பிடப்படக்கூடிய அந்த தேவதைகளை கலையேன்னா அகம் கலையே, நான் தியானம் பண்ணுகிறேன். கலையாமின்னு சொன்னாலே தியானம் பண்ணுறதுன்னு அர்த்தம். அது பவாமி, அப்படி பாவாமி அல்லது அகம் பாவயாமின்னு சொல்லும்போதும் நான் தியானிக்கிறேன். இது ஹிருதய தர்த்தாகும். ராதே கிருஷ்ணா. இதுல வலையன் இருக்குமே, வலையன் மாத்துக்கணும். வலவைரி வலையேனே போட்டுங்க நீங்க. இல்ல அது இல்ல மேம், அடுத்தது வலவைரி. शस्त्र सदन उपरिष्टात् वलये बलवैरी रत्न संघटिते कामेश्वरी प्रधानाः कलये देवीः समस्त जनवन्द्याः. चक्रे अत्र सर्वसिद्धि प्रदनामनि सर्ववर्ग फलधात्री त्रिपुराम्बा अवतु सततं परापर रहस्य योगिनी सेव्या. ஸோ இதில் வந்து யோகினிகள் பார்த்தோன்னா பராபர ரகசிய யோகினி. ஸோ அதி ரகசியம் அல்லது பராபர ரகசியன்னு சொல்கிறாருங்க. ரொம்ப ரகசியமான தேவதைகள் இவர்கள். இன்னமும் சூஷ்மமான இந்த 3 தேவதைகள். ஸோ சக்கரே அத்திர சர்வசித்தி பிரதா. இந்த சக்கரத்துக்கு பேர் என்னதுன்னா சர்வசித்தி பிரதா. எல்லா சித்திகளையும், ஏன்னா நமக்கு என்னெல்லாம் சித்தி வேணுமோ, பலன்கள் வேணுமோ அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய சக்கரம் இந்த 8வது சக்கரம். நாமினி சர்வ வர்க்க பலதாத்திரின்னு உங்களுக்கு போட்டிருக்கு. ஓகே, சர்வ வர்க்கம்னு மொத்தம் 4 வர்க்கம் இருக்குது. அதில் திரிவர்க்கங்கிறது தர்ம அர்த்த காமங்கிறது இந்த லோகத்தில் கிடைக்கக்கூடிய நமக்கான புண்ணியங்கள். அதுக்கப்புறம் மோட்சம்ங்கிறது 4வது. ஸோ சர்வ வர்க்கன்னு மோட்சம் வரைக்கும் தரக்கூடிய தாத்ரி, அந்த தேவதைகள் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த சக்கரம். திரிபுராம்பா அவது, இந்த தேவிக்கு மெயின் டெய்ட்டிக்கு பேர் என்ன? திரிபுராம்பா. திரிபுரத்தில் இருக்கக்கூடிய அம்பா அவது பராபர ரகசிய யோகினி சேவியா. பராபர ரகசிய யோகினி என்று 3 தேவதைகள் இருக்காளே, அந்த தேவதைகளால் சேவிக்கப்படக்கூடிய அந்த திரிபுராம்பா சததம் அவது, எப்பொழுதும் காப்பாற்றட்டும் சொல்கிறார். ஓகே, முதல்ல
चक्रे अत्र सर्वसिद्धिप्रदनामनि सर्ववर्गफलधात्री त्रिपुराम्बा अवतु सततं परापररहस्य योगिनी सेव्या. எல்லா தேவதைகளையும் வேற கும்பிடுறோம் இல்லையா? எம் யாக்கினி தேவியும் பூஜையாமின்னு சொல்கிறோம் இதில். कामेश्वरी गृह उपरिबलये विविधमनो सम्प्रदायज्ञाः सत्वारो युगनाथ जयन्तु मित्रेश पूर्वका गुरवः. ஸோ காமேஸ்வரி தான் முதல் தேவதை சொன்னோம்ல. 3 தேவதைகள் இருக்கா எட்டாவது சக்கரத்தில். அதில் காமேஸ்வரி ஆரம்பிக்கிற தேவி. ஸோ காமேஸ்வரி கிரக உபரின்னு அந்த சக்கரத்தை தாண்டி மேலே போனோம்னால் வளையேன்னா அடுத்த வளையம் வருது. ஸோ வளையன்னு இந்த வளையத்தை தாண்டி போகிறோம். விவித மனு சம்பிரதாய ஞாகா. மனுன மந்திரம்னு ஒரு அர்த்தம். மனுன்னா வெறும் மனுக்கள் மட்டும் குடிக்காது, மனுன மந்திரம். ஸோ மனு சம்பிரதாய ஞானக்கான மந்திரங்களை அறிந்தவர்கள் அப்படின்னா குருமார்கள். இப்போ குரு இல்லாமல் பகவான் அடைய முடியாதுன்னு சொல்கிறோம் இல்லையா? தேவியே குருமூர்த்தே அப்படின்னு கூப்பிட்றோம் இல்லையா? குரு உகஜனனி அப்படின்லாம் கூப்பிட்றோம். குருமண்டல ரூபிணி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா? துவாம் நமாமி காமாட்சி குருமண்டல ரூபிணி அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தேவதை அடையணும்னா முதல்ல குருக்களை சேவிக்கணும். அதனால குருக்கள் அங்கே உட்காண்டிருக்கா. எங்கள் 8வது சக்கரத்துக்கும் 9th ஆவரணமாகப்பட்ட பிந்து சக்கரத்துக்கும் நடுவில் பிந்து, அது ஒரு வெறும் பிந்து தாங்க. ஸோ அதுக்கு நடுவில் குருமார்கள் இருக்கா. சத்வாரக யுகநாதாக. ஸோ 4 மெயின் குருக்கள். அவளுக்கு பேர் என்னென்னா மித்ரேஷ பூர்வகா குரவகன்னு போடுறார். மித்ரேஷங்கிறது முதல் குருவோட பேர். ஸோ மீதி யாரெல்லாம் பார்த்தோன்னா ஷஷ்டிநாத, அப்புறம் அங்கே இல்லை உட்டீஷநாதான்னு சொன்னால் இது சந்திரன். உட்டீஷனாலே சந்திரன் அர்த்தம். ஸோ உட்டீஷநாத அப்படின்னு ஒரு குரு ஒரு பேர். சர்வானந்தான்னு ஒரு குரு ஒரு பேர். ஸோ மித்ரான்னு சொன்னான்னா மித்ராங்கிறது சூரியனுக்கு ஒரு பேர் மித்ரா, அப்படி ஒரு பேர் இருக்குது. அப்புறம் சூரியன் வருது, சந்திரன் வருது, அந்த பேரெலாம் வச்சுட்டு இருக்காவா அந்த குருக்கள். ஸோ மித்ரேஷ, ஷஷ்டிநாத, உட்டீஷநாத, சர்வானந்த, இந்த 4 குருமார்கள் மெயினான இது யுகநாதாக ஜெயந்து, அவர்கள் வெல்லட்டும்னு சொல்கிறாங்க. कामेश्वरी गृह उपरिबलये विविधमनो सम्प्रदायाज्ञाः चत्वारो युगनाथा जयन्तु मित्रेश पूर्वका गुरवः. नाथ भवन उपरिष्टात् नानारत्नचयमेदुरे पीठे कामेशी आद्या नित्याः कलयन्तु मुदं स्थितिस्वरूपिण्यः. ஸோ நாதபவன உபரிஷ்டாத். நாதன இந்த மித்ரேஷ நாதர்கள் 4 யுகநாதர்கள் இருக்கான்னு பார்த்தோம் இல்லையா? அந்த நடுவில் 9வது இன்னும் போல இந்த பிந்து சக்கரத்துக்கு முன்னாடி பார்க்குறோம் நம்ம. ஸோ அந்த நாதபவனத்துக்கு மேலே போனோம்னா நானா ரத்னங்களால் நிறைய ரத்னங்களால் செய்யப்பட்ட அமைக்கப்பட்ட மேதுரே பீட்டே ஒரு பீடம், ஒரு பெரிய பீடம் உட்காந்துருக்கு அந்த ஆசனம். அதில் மேதுரம்னு இது ரொம்ப ஃபிட்டான ரொம்ப சிரேஷ்டமானன்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட பீடத்தில் காமேஷி ஆத்யாக நித்யாக, அதாவது நித்யா தேவதைகள்னு சொல்லக்கூடிய என்று இருக்கக்கூடிய தேவதைகள் திதி நித்யாகான்னு சேர்க்கணுங்க. திதி தேவதைகள். ஸோ நம்ம திதி சொல்கிறோம் இல்லையா? 15 திதி இருக்குது, 16 அமாவாசை, முன்னாடி போனோன்னா பௌர்ணமாவாசை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ திதி தேவதைகள், அந்த 15 தேவதைகள். அதுக்கப்புறம் பூர்ணச்சந்திரன் வந்துடும். அமாவாசை திதியிலேருந்து ஆரம்பித்து 15 திதி லாஸ்ட்டாக வரக்கூடியது பௌர்ணமின்னு சொல்கிறோம். ஸோ திதி நித்யாக, திதி தேவதைகள், திதி ஸ்வரூபிண்யக, திதியை குறிக்கக்கூடிய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த திதிகளையே ஒரு உருவமாக இருக்கக்கூடிய தேவதைகள்னு சொல்கிறாருங்க. அவள்லாம் உட்காந்துருக்காங்க. அது அந்த காமேஸ்வரியோட பீடத்துக்கு மேலே இருக்கா. கலையந்து முதம் கலையந்து, முதம்னு அது சந்தோஷத்தை தரட்டும். ஸோ 15 தேவதைகள். இப்போ 16வது பௌர்ணமி ஸ்வயம் தேவிதான் பௌர்ணமி, அவள் தான் பூர்ணமானவள். ஸோ அதனால மெயின் டெய்ட்டி பூர்ணமானவள். பாக்கி எல்லாரும் திதி தேவதைகளாக அங்கே தேவியை சுற்றி அவள் அந்த இடத்துல இருக்கா. எங்கே இந்த நாதர்கள் குருக்களை தாண்டி மேலே போகிறச்ச இவாளுடைய இடம் வருது. नाथ भवन उपरिष्टात् नानारत्नचयमैदुरे पीठे कामेशी आद्या नित्याः कलयन्तु मुदं तिथिस्वरूपिण्यः. नित्या सदनस्य उपरि निर्मलमणिनिवः विरचिते दिष्णे कुशलं षडङ्गदेव्यः कलयन्तु अस्माकमुत्तरलनेत्राः. ஸோ திதி தேவதைகள் காமேஸ்வரி, பகமாலினி, நித்யக்லின்னா, பேருண்டா, வன்னிவாசினி,
மகாவஜ்ரேஸ்வரி சிவதூதி त्वरिता कुसुन्दरी नित्या नीलपताका विजया सर्वमंगला ज्वालामालिनी चित्रा इवा 15 பேருக்கு திதி தேவதைகள்னு பேர். இவா தேவியோட ஜஸ்ட் கீழே இருக்கா இந்த திதி தேவதைகள்லாம். இதுக்கு மேலே போனால் அங்கே காமேஸ்வரி இருக்க வேண்டியதாக தேவி இருக்கணும். நித்யா சதனஸ்ய உபரி அப்போ திதி நித்யா தேவி ஆரம்பிக்கிறா இல்லையா. ஸோ அந்த திதி தேவதைகளுக்கு மேலே அந்த சதனத்துக்கு மேலே போனால் நிர்மல மணி நிவக சிந்தாமணி கிரகம் இல்லையா. தேவியோட சிந்தாமணி தானே, அவளுடைய உட்கார்ற பீடமும் சிந்தாமணி, எல்லாமே சிந்தாமணி, இந்த வீடே சிந்தாமணி. ஸோ அந்த சிந்தாமணி நிவக விரச்சித்தே திஷ்ணியேன்னு இருப்பிடம். ஸோ அந்த மாதிரி சிந்தாமணிகளால் செய்யப்பட்ட அந்த மணியால் செய்யப்பட்ட திஷ்ணிய இருப்பிடத்தில் ஷடங்க தேவியக 6 அங்கங்கள் உடைய தேவிகள்னு என்னது அங்கன்யாசம் பண்ணுறோம் இல்லையா. 6 அங்கங்களையும் இப்போ சிரசே ஸ்வாகா சிகாய வஷட்டுன்னு எல்லாம் சொல்லி சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த 6 அங்கங்களை தேவதைகளாகவே பரிணமித்திருக்கக்கூடியவர்கள். உத்தரள நேத்ராக அப்படின்னு சொன்னான்னு தேவியை பார்த்துட்டே இருக்கலாம். அவ்வளோ உத்தரளம்னு இது அப்படி கண்ணை விழித்து பார்க்குறான்னு அர்த்தம். எக்ஸைட்மெண்ட்டோடு பார்க்குறான். அப்படிப்பட்ட கண்களை உடைய அந்த ஷடங்க தேவதைகளாகப்பட்டவர்கள் அஸ்மாக்கம் குஷலம் கலையந்து நமக்கெல்லாம் ஆனந்தத்தை தரட்டும். ஸோ இதெல்லாம் இது இந்த ஷடங்க தேவதைகள் அங்கன்யாசத்தில் வரும்போது அவளெல்லாம் சுதி பண்ணுற மாதிரி. இப்போ என்ன சொல்கிறோம், ஹிருதயாய ஓம், சிரசே ஸ்வாஹா, ஷிகாய வஷட்டு, கவச்சாய ஹூம், நேத்திரத்ரயாய வௌஷட்டு, அஸ்திராய பட் அப்படின்னு முடிக்கும் இல்லையா. வஷட்டு வௌஷட்டு இதெல்லாமே பயங்கரமான மந்திரங்கள் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி சொல்லக்கூடிய தேவதைகள் தான் ஷடங்க தேவதைகள்னு பேர். இவாள்லாம் கண்ணை வீழ்ச்சி பார்த்துட்டே இருக்கா, தேவி எப்போதும் பார்த்துட்டு இருக்காளாம். नित्या सदनस्य उपरि निर्मलमणिनिवः विरचिते दिष्णे कुशलं षडङ्गदेव्यः कलयन्तु अस्माकमुत्तरलनेत्राः.